கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த தினம் ஒரு வீடியோ காட்டு தீயா பரவி கொண்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா தாவேக்காவினுடைய எம்எல்ஏ அவங்களுடைய அந்த ஜோசியர் ஆபீஸ்ல அதிகாரிகளை சாதாரண இருக்கையில அமர வைத்து உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் மாதிரியான ஒரு இருக்கையில அமர வச்சது. ஆட்சிக்கு ஒரே வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே தாவேக்காவினுடைய அட்டூழியங்கள் தொடர்ந்து அராஜகம்னா எல்லை மீறி போகிறது. அதுவும் அந்த பெண் திமிராக உட்காந்துருக்கான்னு ஒரு கருத்து கூட இருந்த சூழல்ல எம்எல்ஏ கனிமொழி அவர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படிலாம் இல்லை, என்னுடைய அலுவலக பெயிண்ட் இதெல்லாம் பண்ணிக்கிருக்காங்க, அதனாலதான் என்ன அவங்க இந்த மாதிரி உட்கார வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? தாவேகா கட்சி தடுமாறி ஆட்சிக்கு உட்கார்ந்ததுன்னு நீங்க பாத்தீங்களாக்கா, நாடு சிரிக்குது, சந்தி சிரிக்குது. ஒரு பக்கம் குடிமயங்கள்லாம் போய், எந்த குடிமயன் தெரியுமில்ல, தமிழ் குடிமயங்க நம்ம ஆளுக, டாஸ்மாக் குடிமயங்க போய் விஜய் பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா மேலே தரமாட்டோம், எங்கள் தளபதி விஜய் சொல்லிட்டாருன்னு தகராறு பண்ணுறாங்க. ஓகே சார். இன்னைக்கெல்லாம் புதுக்கோட்டையில் பார்த்தா, புதுக்கோட்டை மயிலாடுதுறையில் டாஸ்மாக் கடை 2 மணி நேரம் திறக்கல. டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். என்னன்னு கேட்டால், நாங்கள் 30 ரூபா 140 ரூபாய்க்கு தான் சரக்கா, அதை 30 ரூபா சேர்த்து வச்சு 170க்கு விற்கிறாங்கண்ணா. என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறான், ஒரு டாஸ்மாக் கடைக்கு ஒரு டாஸ்மாக் ஊழியர் தான் இருக்கும். நான் ஒருத்தர் எப்படி சரக்கு எடுத்து கொடுக்க முடியும்? அதில் ஏதோ பில்லு ஒட்டணுமா, அதை எப்படி ஒட்டி தர முடியும்? இன்னொருத்தர் கல்லாப்பட்டியை ஒருத்தர் பார்க்கணும். அது போக இந்த காலி பாட்டெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல போடணும். அந்த காலிபால் போட்டு இடத்துக்கு பணம் கவர்மெண்ட் கொடுக்கல, நாங்கள் கொடுக்கணும். இந்த 3 ஊழியர் எக்ஸ்ட்ரா ஊழியர் வச்சிருக்கிறேன், இதுக்கு நான் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் 30 ரூபா வாங்கினா தான் கட்டும். குடிமைங்க இல்லை, எங்கள் தளபதி சொல்கிறார் தரமாட்டேன்னு தகராறு. நாடு கூட இப்படி ஒரு தகராறு இழுத்து விட்டு தலைவலியாக உட்காந்துருக்காரு விஜய். அவங்க மாவட்ட செயலாளர், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர். ஓகே சார். நீங்கள் பார்த்தீங்களாக்க முன்னாடி 2 கார் தளபதி படம் ஒட்டின மேனிக்க கில்லி படம், கில்லி சிவகாசி படத்தில் நடித்த அந்த போஸ்டரை போட்டு காரில் தாவேக்கா கொடி, அந்த கொடியை போட்டு பின்னாடி 2 கார் நடுவில் அவர் போய் நேராக காலையில் 12 மணி 12:05 கிளம்பியிருக்கு, போய் எல்லா டாஸ்மாக் பாரில் போய் நிற்கிறது. அந்த ஊழியர் வர சொல்லு, தினசரி எனக்கு 1500 ஒரு பாரில் கொடுத்துடணும், உங்களுக்கு முடிவு அடுத்து நாங்கள் யாரும் எடுத்துருவோம், இப்போதைக்கு டெய்லி வருவோம், இவனை நியமிச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு மாவட்ட செயலாளருடைய வேலை. இங்கே வத்ராயிருப்புல டாஸ்மாக் கடையில் பெட்ரோல் குண்டு வீச்சு இது நடந்துக்கிட்டு இருக்கு. பெண்களை எரிப்பு, 13 சிறுவன் அங்கே இதில் கோயம்புத்தூரில் வெட்டி கொலை, காணா பாடகர்கள் 2 பேரை கொலை. இப்படி கொலை, கொள்ளை, கற்பழிப்புக்கு பஞ்சமில்லாத ஆட்சி. அதில் ஒரு அம்மா, ஜோதிடர் அம்மா, உங்களுக்கு கனிமொழி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, பொதுமக்கள் லட்சக்கணக்கான ஃபோன் எனக்கு வருது. என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த எம்எல்ஏ ஆனது கூட பரவாயில்லைங்க, இவங்களுக்கு இந்த எம்எல்ஏன்ற எழுத்துக்கே அர்த்தம் புரியலங்க, இப்படி எப்படிங்க எம்எல்ஏ ஆக்கி நாங்கள் வேடிக்கை, ரொம்ப கேவலமாக இருக்குங்கன்றாங்க. அதான் அவனுக்கு எம்எல்ஏன்ற தொகுதி வரையறை தெரியல, எம்எல்ஏ பணி என்னன்னு தெரியல. இந்த ஜோதிடர் அம்மா பாருங்க, ஜோதிடர் ஆஃபீஸை அப்படியே பெரிய இந்த ஐடி கம்பெனி மாதிரி வச்சு, அதில் ஒரு சோபா, அந்த அம்மாவுக்கு இருக்கிற சோபா, அப்படியே அப்பா பந்தா எலிசபெத் ராணி மாதிரி இந்த அம்மாவுடைய பந்தா உட்காந்து, அதிகாரிகள்லாம் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்துருக்கிற மாதிரி உட்கார வச்சு அவங்கள பூரா பேசுகிற காட்சியெல்லாம் இதெல்லாம் வேணும். ரொம்ப கேவலமான முறையில் அந்த அம்மா அதிகாரிகளை நடத்திய விதம். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்குது, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய பந்தா ஜோசியர் ஆஃபீஸில் உட்கார வச்சு அவங்கள கேவலப்படுத்துறது. இங்கே சிவகாசியில் வெற்றி பெற்ற அம்மாவுடைய காரை, மந்திரி காரை எடுத்துக்கிட்டு, நாங்கள் மந்திரி காரில் சுற்றுப்பயணம் போகிறோம் பாரு அப்படின்னு சிவகாசி பூரா, திருத்தங்கள் இந்த ஏரியா பூரா மந்திரியை காணானா மந்திரி கார் ஊர்வலம் போயிருக்கு. அதில் ஏறி தாவேக்கா சொல்லாங்க பூரா உட்காந்து ரவுண்ட் அடிச்சிருக்கேன். அதில் இப்போ பெரிய போட்டி என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த ரசிகராக இருந்தாங்கல்ல, ரசிகர்களுக்கு சீட்டு கொடுக்கல, கண்ட கட்சியிலேருந்து வந்த ஆளுக்கு பூராத்தையும் சீட்டை கொடுத்து விட்டாங்க.
அதனால இப்போ ரசிகர் பூரா நாங்கள் பூரா போஸ்ட் ஓட்டுறது மட்டும் தான் எங்கள் வேலையா? நாங்கள் ஒரு படம் விஜய் படம் வரும்போது நாங்கள் பால் கூட எடுத்தோம், நாங்கள் பாலாபிஷேகம் பண்ணோம், நாங்கள் 3 மணிக்கே ராத்திரி டிக்கெட் அளவு குத்துனாங்க, அளவு 2000 டிக்கெட்டு, 2000 டிக்கெட் வாங்கினோம். அன்னைக்கு எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தேன். அஜித் ரசிகரோட மண்டை அஜித் ரசிகரோட சண்டை போட்டு மண்டே உடைச்சேன், இன்னைய மண்டே உடைச்சேன், உன்னைய மண்டே உடைச்சேன். இப்படி விட்டு விட்டு பொத்துனாப்புல வந்து அதிமுக கட்சியிலேருந்து பல கட்சியிலேருந்து வந்த ஆளுக்கு சீட்டை கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லி இந்த அம்மா மந்திரி ஆயிடுச்சு சிவகாசியில். ஆனால் அந்த அம்மாவை வரவே இருக்கவே மாவட்ட செயலாளர் போக மாட்டேன்றாராம். என்னன்னு கேட்டால் அவர் ரசிகர் பண்ணுறமா. இந்த அம்மா நீ எங்கேருந்து ஐடி கம்பெனியில் எங்கேயோ வேலை பார்த்து அந்த அம்மா சுயேட்சையாக தான் அங்கே நிற்கணும்னு நினச்சிருந்துருக்கு. ஆனால் கடைசிக்கு பார்த்தா தாவேக்கால சீட்டு கொடுத்தோடனே அதுக்கு மந்திரினாலே என்னான்னு தெரியாமல் அது அலையுது அந்த அம்மா. ரொம்ப கேவலமாக இருக்குது. இதுக்கடையில் இன்னொருத்தர் விஜய் ஒரே நாளில் பதவி கொடுத்து ஜோசியருக்கு தன்னுடைய ரத்தன் பண்டிட் பண்டிட் அவர் பேர் ரத்தன் பண்டிட். அந்த பண்டிட் எப்படி ஆனார் தெரியுமா? அவர் கதை தெரியுமா? எப்படி ஆளுலாம் இருக்கு பாருங்க. அவருக்கு இந்த பதவி கிடைக்க போகுது, இந்த பதவி நிலைக்குமான்னு அவருக்கு தெரியல. பார்த்தீங்களா, பதவி பிரமாணம் எடுக்க போது நல்ல நேரம் பார்த்தானே எடுத்திருப்பார் தனி செயலாளராக. நாளைக்கு இந்த பதவி 24 மணி நேரம் நிற்காதுன்றது உனக்கு ஜோசியம் உனக்கே பார்க்க முடியலையே. அவர் கதை என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் கதை பெரிய கதை. அதாவது அவங்க தாத்தா யாருன்னு கேட்டா KM பணிக்கர், அம்மாவளி தாத்தா. அவர் யாருன்னு கேட்டா பீர்மேடு தேவிகுளம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து தமிழ்நாடோடு இணைக்கணும்னு சொல்லி நம்ம போராட்டம் நடத்தும் போது கேரளாவோடு இணைக்கணும்னு சொன்னவர் தான் KM பணிக்கர். அவருடைய பேரன் தான் இவர் நம்ம விஜய்க்கு ரத்தன் பண்டிட் ஜோதிடர் பண்டிட்டு. இவர் பேர் ஆக்சுவலாக அவர் பேர் என்ன தெரியுமா? இவர் பேர் வந்து வெற்றிவேல். வெற்றிவேல்னு சொல்லி இவர் இந்த பிரிண்டிங் ஆஃபீஸ் வச்சுருந்துருக்காரு சென்னையில். அந்த பிரிண்டிங் ஆஃபீஸ் வந்து அந்த அச்சகத்துறையில் வந்து இவருக்கு சரியாக வரலன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லிக்கு போயிடுறாரு. டெல்லியில் போய் இவர் பேரை வந்து ரத்தன் பண்டிட்னு அப்போ தான் மாற்றுறாரு. அங்கே வெற்றிவேல்னா வடக்கு தெரியாதுல்ல, மாற்றிட்டு இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா உங்களுக்கு? 2019 மோடி வந்து அரசியலிருந்து ஓய்வு பெற்றுவார்னு சொல்லிட்டார். நடந்துச்சா? நான் பொதுமக்களை கேட்குறது, ஜோதிடத்தை நம்புறீங்களே, மூட நம்பிக்கையின் முறைநாட்டம் நம்புறீங்களே பாருங்க. ஒரு ஜோசியக்காரமா இன்னைக்கு எவ்வளோ அட்டுழியம் பண்ணி எம்எல்ஏ ஆகிட்டு ஜோசியர் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய சோபா போட்டு உட்காந்துக்கிட்டு அதிகாரிகள் எவ்வளோ மட்டமாக நினைக்குது. இந்த பண்டிட் வந்து என்ன பண்ணியிருக்காரு? ஒரு பேரை வெற்றிவேல்ன்றதை மாற்றி வடக்க ரத்தன் பண்டிட்னு வச்சு அங்கே வந்து வாஜ்பாயை வந்து இவர் அத்வானியை வந்து இப்போ அத்வானி மக தேடிக்கிட்டு இருக்கு. அத்வானியுடைய வளர்ப்பு மக இந்த பண்டிட்டை தேடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு? மன்மோகன் சிங் ஆட்சி விரைவில் கவிழ்ந்த உடனே அத்வானி தான் பிரதமர்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மன்மோகன் சிங் ஆட்சி 10 வருஷம் ஓடிடுச்சு. அப்போ என்னடா அந்த ஜோசியக்காரன் இந்த ஆளை கூட்டு கேட்டுருக்காங்க. கேட்டால் அத்வானிகிட்ட போய் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், இல்லை மன்மோகன் சிங் ஆட்சி முடியுமே நீங்கள் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் பக்கமே வரல, மோடி வந்துட்டார். இவர் சொல்லி எதுவுமே நடக்கலைன்னு சொல்ல வரேன். ஜோதிடத்தை நம்பி இன்னும் மக்கள் அலைய வேணாம்ன்றதுக்காக இந்த கருத்தை சொல்கிறேன். அப்புறம் இவர் யூரோப் போயிடுறாரு. இந்த ப்ராடெல்லாம் விட்டுட்டு யூரோப்பில் போய் ரிக்கின் பேரை மாற்றிருக்காரு. ஒரு ஜோசியக்காரன் எவ்வளவு ஃப்ராடு பண்ணுறான்றதுக்கு தான் இந்த கதையெல்லாம். மாதிரி கனிமொழி இன்னைக்கு எந்த கனிமொழின்னா நம்ம கனிமொழி நாடாளுமன்ற குழு தலைவர் நினைச்சிடக்கூடாது. கொள்கை போர் வீரர் அவங்க. இந்த கொள்கை போர் வீரர் ஜோதிடர் கனிமொழி. அதனால இந்த வெற்றிவேலா இருந்து அப்புறம் ரத்தன் பண்டிட்டா மாறி யூரோப் போய் ரிக்கின்னு பேரை மாற்றிக்கிறாரு. மாற்றிட்டு அப்புறம் திரும்ப இங்கே வந்து பிரதமராக வந்து பிரியங்கா காந்தி தான் வருவார்னு பிரியங்கா கிட்டே ஜோசியம் பண்ணுறாரு. இதோட பெரிய இன்னொன்று சொல்லவா? கமலஹாசனை பார்த்து 2021 கமலஹாசன் தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஜோதிடம்ன்ற பேரில் மூட நம்பிக்கையின் முறைநாற்றமான பெருவழிகள்லாம் சட்டமன்ற உறுப்பினர். அவர் சொன்ன ஒன்று நடந்திருக்குல்ல, விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார்ல, அதையாவது நீ ஏற்றுக்குவீங்களா? அதாவது ஏதோ ஒன்று குருட்டாம்பாக்களை சொல்றது.
இப்போ ஏன் வந்து அத்வானியாவது நல்லா தமிழ் இந்தியாபுரம் ஃபேமஸாக இருந்தாலும் என்னைக்கு பிரதமர்னு சொன்னாரோ அன்னைக்கு கூட அத்வானியை காணோம். இன்னும் இருக்காரு, வீட்டோட உட்கார வச்சுட்டாரு. மோடி ஓய்வு வருவார்னு சொன்னார், பிரியங்கா காந்தி பிரதமராக வருவார்னு சொன்னார். ஏன் இவருடைய பதவியே 24 மணி நேரம் கூட என்னுடைய தலைமைச் செயலாளர் பதவி, தலைமை உதவியாளர் பதவி நிற்காதுன்னு சொல்ல முடியலையே. அதனால இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தாவேகா தற்கொலையுடைய ஆட்டா தாங்க முடியல. அதை விட நம்முடைய பொன்ராஜ் மேலே நேற்றைக்கு வழக்கு போட்டு பொன்ராஜை வந்து ஆபாசமாக பேசிட்டாரு. பெண்களை அவங்க பேசின விஷயத்தை இப்படி பேசாதீங்கன்னு பொன்ராஜ் பேசினார். வேற ஒன்றும் அவர் தப்பாக பேசலை, ஆனால் அவர் மேலே வழக்கு. ஆனால் நம்முடைய யூடியூபர் ஈஸ்வரின்னு இருக்காங்க சென்னையில், அவங்களுக்கு நேற்றைக்கு இப்போ அவங்க சிஎம்கே அதை அனுப்பிச்சிருக்காங்க. இயந்திரத்தால் தந்திரத்தால் சிஎம் இருக்கக்கூடிய விஜய்க்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த அம்மா. நான் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு இதில் காட்டுறேன். அது ஏன்னா ஒரு தானா கூனாவுடைய விஜய் தங்கச்சின்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. அதை விஜய்க்கு ஈஸ்வரி அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா? இங்க பாருங்க. வணக்கம் சிஎம் சார், விஜயோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபேஸ்புக் மெசேஜர்ல ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. நான் உங்களுக்காக அதை ரிலீஸ் கேட்டேன். அடி தாடியில் போட்டு எங்க அண்ணன் தான் திட்டம் வந்து என்னடி தகுதியில் பொறிக்கும் கண்ணாடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி அப்படி பொறிக்கும். நீ எத்தனை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 2000 நீ எல்லாம் விஜய் நான் பேசுற நேரம். இதுதான் தாவேக்கா. இதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா? இப்படி ஒரு தற்கொலை கூட்டம், தரிகட்ட கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்டம் போடுது. ஜோதிடர், மூட நம்பிக்கை, திராவிட கருத்தியலுக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக இன்றைக்கு இங்கே ஒரு ஆட்சி நடைபெறுகிறது. இந்த ஆட்சியை இறக்குகின்ற வரை நம்முடைய போராட்டத்தை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். ஓகே சார், நன்றி.